வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 4ஆம் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம். என்ன காணீங்களா? நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க எல்லாம் நல்லா படிச்சு என்னவாக போறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அது மாதிரியான ஒரு கற்பனை பாடம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்ன காணீங்களா? நான் ஒரு டாக்டரா இருந்தா என்ன பண்ணுவேன், நான் ஒரு நடிகரா இருந்தா என்ன பண்ணுவேன், நான் ஒரு வக்கீலா இருந்தா என்ன பண்ணுவேன், நான் ஒரு போலீஸா இருந்தா என்ன பண்ணுவேன், நான் ஒரு டீச்சரா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க உங்களை பத்தி கற்பனையில பாடுற பாட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போற பல்சுவை பாடல். எனக்கு வந்தீங்களா? நம்ம பல்சுவை பாடலை பார்க்கலாமா? வாங்க. பல்சுவை பாடல்கள் செய்யுள் 14. நானாக இருந்தால் நான் அந்த மாதிரி இருந்தேன்னா நான் என்னெல்லாம் செய்வேன், என்னெல்லாம் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு உன்னை பத்தி நீ பெருமையா பேசக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். எனக்கு வந்தீங்களா? நம்ம எவ்வளவு பேரை நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. அவங்க யாருமே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், தெருவில் நடந்து போயிட்டு இருக்கோம், சிக்னல்ஸ் வருது, அப்ப டிராபிக் போலீஸ் வந்து நமக்கு என்ன பண்றாங்க, ரூட் கிளியர் பண்றாங்க, இந்த சைடு போப்பா இப்படி போப்பான்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட ஆட்டோல ஏறி உட்காந்து போறோம், ஆட்டோ டிரைவர் நமக்கு உதவி பண்றாரு. ஆமாவா இல்லையா? ஆனா அவங்கள யாருன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அவங்களாம் ஒரு தொழிலாளர், ஏதோ ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள். புரியுதா குழந்தைங்களா? அதே போல நீங்களும் கண்டிப்பாக பெரியவரானதும் ஏதாவது ஒரு தொழிலை கண்டிப்பா செய்ய போறீங்க. அது டாக்டரா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், என்ன குழந்தைங்களா, சோல்ஜரா இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நீ அந்த மாதிரி செய்யும்போது எப்படிலாம் நடந்துப்ப அப்படின்னு தான் நம்ம இப்போ இந்த பாட்டுல பார்க்க போறோம். சரியா குழந்தைங்களா? டாக்டராக நான் இருந்தால் நாடை பிரித்து பார்த்திடுவேன், நாக்கை நீற்று என்றிடுவேன், நன்றாய் ஊசி போட்டிடுவேன். எனக்கு வேணீங்களா? நீங்களா சின்ன பிள்ளைங்க விளையாடுவீங்க இல்லையா? அப்படி விளையாடும் போது டாக்டர் விளையாட்டுலாம் விளையாடுவீங்களா? எப்படி விளையாடுவீங்க? ஸ்டெடோஸ்கோப் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி இப்படி டச் பண்ணி பார்ப்பீங்க, நாக்கு நீட்டு அப்படி கேட்பீங்க, அதுக்கப்புறம் ஊசி குத்துறேன்னு சொல்லி இப்படி வச்சு இப்படி குத்தி எல்லாம் விளையாடுவீங்க இல்லையா? அதே தான் உனக்கு பாட்டா கொடுத்துருக்காரு. யார் தெரியுமா? குழந்தை கவிஞர் ஆழா வள்ளியப்பா. இவரு எப்பவுமே குழந்தைங்க என்ன மாதிரிலாம் யோசிப்பாங்க, குழந்தைங்களோட யோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னே யோசிப்பார். உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசு பையன் ஒரு விஷயத்தை எப்படிலாம் நினைப்பான் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்து எழுதுவார். அதனாலதான் இவருக்கு குழந்தை கவிஞர், அவருக்கு குழந்தை கவிஞர் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. சரியா குழந்தைங்களா? இந்த பாட்டை எழுதுனவர் யாரு? வள்ளியப்பா. இந்த பாட்டை எழுதுனவரு வள்ளியப்பா. இங்க சொல்லியிருக்காங்க முதல்ல டாக்டர் பத்தியா, டாக்டர் பத்தி சொல்றாங்க. டாக்டராக நான் இருந்தால் நாடை பிரித்து பார்த்திடுவேன், நாக்கை நீட்டு என்றிடுவேன், நன்றாய் ஊசி போட்டுடுவேன். நாக்கை நீட்டு எப்பவுமே நம்மளோட உடம்புல ஏதாவது மாறுதல் தெரிஞ்சா அதை உடனுக்குடனே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேரு தெரியுமா? நம்மளுடைய நாக்கு. நம்மளுடைய நாக்குல ஒரு மாதிரி வண்ணம் மாறி இருந்தா, நிறம் மாறி இருந்தா நம்ம உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் என்ன சொல்லுவாரு, என்ன பண்ணுதுன்னு கேட்பாரு. உடனே நாக்கு நீட்டு அப்படின்னு கேட்பாரு. நாடி பிடிப்பாங்க, நாடி பிடிச்சிட்டு செகண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்மளோட இதய துடிப்பு அப்படிங்கும் போது இந்த நாடி துடிப்பை வச்சும் கணக்கு போடுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையா குழந்தைங்களா? அவங்களை டாக்டர்ஸ் அப்படிதானே செக் பண்ணுவாங்க. நாக்கு நீட்டு சொல்லுவாங்க, நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நன்றாய் ஊசி. அடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப்லெட்டோட பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க இல்லையா? அதைதான் இங்க சொல்லுவாங்க. அதைதான் விளையாட்டாகவும் சொல்றாரு. அதைதான் இங்க குழந்தை கவிஞர் நமக்கு பல்சுவை பாடலையும் கொடுத்திருக்காரு. டாக்டராக நான் இருந்தால் நாடை பிடித்து பார்த்திடுவேன், நாக்கை நீட்டு என்றிடுவேன், நன்றாய் ஊசி போட்டிடுவேன். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து டாக்டர் முடிஞ்சிச்சு, டாக்டர் விளையாட்டு முடிச்சுட்டோம். அடுத்து என்ன செய்ய போறாங்க? வாத்தியார். வாத்தியார்னா யாரு? டீச்சர். டீச்சர்னா யாரு? ஆசிரியர். உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாருங்க, வாத்தியாராய் நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன், பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுழித்திடுவேன்,
குழந்தைங்களா நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையும் சேர்த்து படிக்கணும். தனித்தனியா படிக்க கூடாது. டாக்டராக அப்படின்னு சேர்த்து படிக்கணும். அப்படி இங்க பார்க்கும்போது வாத்தியாராய் நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன். நீங்க எல்லாம் தெரியும், கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, மிஸ் கிளாஸ்ல எப்படி லெசன் நடத்துறாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, வீட்டுல உங்க செவத்துல எல்லாம் எழுதி பார்த்து நடத்துவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. வாத்தியாராக நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன். நான் வாத்தியாரா இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், கிளாஸ் ரூம்ல போய் லெசன் நடத்துவேன். என்னோட மேத்ஸ் டீச்சர் மாதிரி, என்னோட தமிழ் டீச்சர் மாதிரி, என்னோட இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாதிரி நான் லெசன் எடுப்பேன் அப்படின்னு நீங்க விளையாடுவீங்க இல்லையா? அதுதான். பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுருக்கிடுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்சர்ஸ் தெரியலன்னா பக்கத்து பேப்பரை எட்டி பார்த்து எழுதுவாங்க இல்லையா, காப்பி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி யாராவது காப்பி பண்ணா நான் என்ன தெரியுமா செய்வேன், சுழிச்சிடுவேன். அந்த பேப்பர் எல்லாத்தையும் சுழிச்சிடுவேன் அப்படின்னு யார் சொல்றது? குழந்தைங்களா நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொல்றதா நினைத்து கவிஞர் சொல்றாரு. புரியுதா குழந்தைங்களா? டீச்சரா இருந்தா என்ன பண்ணும், பார்த்து எழுதுனா ஓகே நீ பார்த்து எழுதுன்னு சொல்லி அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பார்த்து எழுதக்கூடாது சொல்லி என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க இல்லையா? அதுதானே நீயும் செய்வேன். நாளைக்கு நீ டீச்சர் ஆனாலும் அதுதானே செய்ய போறீங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. வாத்தியாராய் நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன். பாருங்க இங்க என்ன பண்றாங்க ஆசிரியர், ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இதை போல பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுருக்கிடுவேன். யாராவது பார்த்து எழுதினாங்கன்னா, யாராவது காப்பி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க பேப்பரை நான் என்ன பண்ணிடுவேன், சுழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா குழந்தைங்களா? சரி, நம்ம டாக்டரா இருந்துட்டோம், அடுத்து வாத்தியாரா இருந்துட்டோம், அடுத்து என்னவா இருக்க போறோம் தெரியுமா? பாருங்க. வக்கீலாக எப்படி படிக்கணும், வக்கீலாக சேர்த்து படிக்கணும். புரியுதா குழந்தைங்களா? வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன். டக் டக் என்று பொய்யர்களை நானே கேள்வியில் மடக்கிடுவேன். அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியுமா, நீங்க டிவில எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கோர்ட்டு பார்த்திருக்கீங்களா? கோர்ட்ல வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. 2 கூண்டு மாதிரி இருக்கும். அதுல குற்றவாளிகளை நிற்க வச்சிருப்பாங்க. அது சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் ஓவர் கோட் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு பேரு தான் வக்கீல், அட்வொகேட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நம்மளோட தமிழ்ல வழக்கறிஞர், வழக்குகளை பற்றி நன்கு அறிந்தவர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இவங்க பேசுறது எல்லாத்தையும் லிசன் பண்றதுக்கு அங்க ஒருத்தர் இருப்பார். அவர் பேரு நீதிபதி, ஜட்ஜ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சரி குழந்தைங்களா, இப்ப நீங்க என்னவா இருக்க போறீங்க, வக்கீலா இருக்க போறீங்க. என்னவா இருக்க போறீங்க, வக்கீலா இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னா பாருங்க. வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன். நான் மட்டும் வக்கீலா இருந்தேன்னா வழக்கை ரொம்ப நல்லா நடத்துவேன். நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து நிறைய கேள்விகளை கேட்பேன். அடுத்தவங்க சொல்றாங்க, டக் டக் என்று பொய்யர்களை 4 கேள்வியில் மடக்கிடுவேன். நான் டக்குன்னு 4 கேள்வி கேட்டு 4 கேள்வியில பொய்யர்கள் எல்லாரையும் மடக்கி குற்றத்தை ஒப்புவிச்சிருவேன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு உங்களுடைய சிந்தனையிலிருந்து யார் சொல்கிறார்? குழந்தை கவிஞர் சொல்கிறார். புரியுதா குழந்தைங்களா? பாருங்க, மீண்டும் பாருங்க. டாக்டராக நான் இருந்தால் நாளை பிடித்து பார்த்திடுவேன், நாக்கை நீட்டி எங்கிடுவேன், நன்றாய் பூசி போட்டிடுவேன். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து வாத்தியாராய் நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன், பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுழித்திடுவேன். பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு எப்படி படிக்கணும், பையனுக்கு சேர்த்து படிக்கணும், பையனுக்கு சுழித்திடுவேன் அப்படி சொல்றாங்க. அடுத்து வக்கீலாக நான் இருந்தால், நான் மட்டும் வக்கீலா இருந்தேனா, நான் மட்டும் அட்வொகேட்டா இருந்தேனா, புரியுதுங்களா? பாருங்க வக்கீல் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு புரியுதா? இவங்கதான் வக்கீல். வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன், டக் டக் என்று பொய்யர்களை 4 கேள்வியில் மடக்கிடுவேன். டக் டக் என்று பொய்யர்களை 4 கேள்வியில் மடக்கிடுவேன். புரியுதா பாருங்களா? இது மட்டும் இல்ல, அடுத்து நடிகராக நான் இருந்தால், நான் மட்டும் ஒரு ஆக்டரா இருந்தேன்னா எப்படிலாம் இருப்பேன் தெரியுமா?
அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாருங்க கொடுத்திருக்காங்க. நடிகனாக நான் இருந்தால் நாடகம், சினிமா, வானொலியில் அடடா என்று மெச்சிடவே அற்புதமாக நடத்திடுவேன். எனக்கு வந்தீங்களா, இவர் யாரும் தெரியுதா? இவர் தான் சார்லி சாப்ளின். அப்பெல்லாம் ரொம்பவும் சிரிப்பு நடிகர். இவர் நின்னாவே சிரிப்பு வரும், இவர் நடந்தா சிரிப்பு வரும், இவர் குஞ்சா சிரிப்பு வரும், எல்லாத்துலயும் ஒரு நகைச்சுவையை காமிப்பாரு. அந்த மாதிரி சிறந்த நடிகர் அவர். புரியுதா குழந்தைங்களா? இப்போ நடிகனா நீ ஒரு ஆக்டரா, உங்களுக்கு விளையாட்டு எதுதானே குழந்தைங்களா? ஒன்னா டாக்டர் விளையாட்டு விளையாடுறீங்க, இல்லைன்னா டீச்சர் விளையாட்டு விளையாடுறீங்க, இல்ல வக்கீல் விளையாட்டு விளையாடுறீங்க. அப்படிலாம் என்ன பண்ணுவீங்க? ஆக்டர்ஸ். ஆமாவா இல்லையா? ஏதாவது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி காமிப்பீங்க, இல்ல பாட்டு பாடி காமிப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு டயலாக்ஸ் பேசி காமிப்பீங்க இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. நடிகனாக நான் இருந்தா, நீ மட்டும் நடிகனா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க குழந்தைங்களா. இங்க பாருங்க, நடிகனாக நான் இருந்தால் நாடகம், சினிமா, வானொலி. நாடகம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், டிராமா. நீங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்க பசங்களோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாடகம் நடிப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு சினிமால ஒரு டயலாக் வந்து அந்த டயலாக்லாம் பேசி பார்ப்பீங்க இல்லையா? அது போல நாடகம் அப்படின்னா அது டிராமா, சினிமா அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், மூவிஸ். அடுத்து வானொலி. வானொலினா என்ன? வானொலினா ரேடியோ. குழந்தைங்களா, அப்பெல்லாம் ரேடியோங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. என்ன அப்படின்னா ரேடியோவால நம்மளால நிறைய சிந்திக்க முடியும், நிறைய சிந்தனை திறனை ஊக்குவிக்கக்கூடியது ரேடியோ. ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது. நம்ம டிவினா பார்த்து கேட்கலாம், பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். ஆனா நம்மளால வானொலியால பார்க்க முடியாது, ஆனா கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இது யாருடைய குரல், இந்த பாட்டை இசையமைத்தவர் யார், இது என்ன படம், ஒரு படம் ஓடிட்டே இருக்கு, மிடில இருந்து நம்ம கேட்கணும்னா கூட இது என்ன படம் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு செய்தி சொல்றாங்கன்னா கூட எதை பத்தின செய்தின்றது நம்ம பார்க்காம நம்மளுடைய கற்பனை திறனை அதிகப்படுத்தக்கூடியது வானொலி. வானொலி மாதிரி ஒரு சிறந்த விஷயம் வேற எதுவுமே இல்லை. ஆனா இப்போது நிறைய வீட்டுல வானொலி இருக்கான்றதே தெரியல. புரியுதா பாருங்களா? வானொலி என்பது ரேடியோ. அப்போ நாடகம், சினிமா, வானொலியில தான் நான் நடிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அடடா அப்படின்னு அடடா என்று மெச்சிடவே அற்புதமாக நடித்திடுவேன். எல்லாம் பாக்குறவங்க ரொம்ப சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு நான் நடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமாவா இல்லையா குழந்தைங்களா? அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையில இருந்து பேசக்கூடியவர் குழந்தை கவிஞர் ஆழா வலியப்பா சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பசங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்சவங்க யாரு? சோல்ஜர். ஒரு சின்னதா ஒரு துப்பாக்கி கிடைச்சா போதும், எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிருந்தீங்க இல்லையா? அடுத்து அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன குழந்தைங்களா? சோல்ஜருக்கு தமிழ்ல சிப்பாய் அப்படின்னு பேர். ராணுவ வீரர், போர் வீரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா குழந்தைங்களா? பாருங்க, சிப்பாய் கையில துப்பாக்கியோட இருக்காரு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். சிப்பாயாக எப்படி படிக்கணும், சேர்த்து படிக்கணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சிப்பாயாக நான் இருந்தால் துப்பாக்கியுடன், சேர்த்து படிக்கணும், துப்பாக்கியுடன் இருந்திடுவேன். எப்போதும் நான் துணிச்சலுடன் எதிரிகளை ஓட செய்திடுவேன். புரியுதா குழந்தைங்களா? நான் மட்டும் சிப்பாயா இருந்தேன்னா, நான் மட்டும் சோல்ஜரா இருந்தேன்னா எப்பவும் கையில துப்பாக்கி டும் 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 அப்படின்னு என்ன பண்ணுவேன், சுட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, எப்போதும் சேர்த்து படிக்கணும். எப்போதும் நான் துணிச்சலுடன் எதிரிகளை ஓட செய்திடுவேன். நான் எப்பவுமே எப்படி இருப்பேன்னா ரொம்ப தைரியமா இருப்பேன். எதிரிகள் யாராவது நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டா அவங்கள ஓட செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். சோல்ஜர் விளையாட்டுல நீங்க விளையாடிருக்கீங்களா குழந்தைங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன சின்ன துப்பாக்கி வச்சுட்டா எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க அக்கா பக்கத்து பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவீங்க இல்லையா? அதுதான். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் யாரு? போலீஸ். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் போலீஸ். தமிழ்ல காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, போலீஸாக நான் இருந்தால், போலீஸாக நான் இருந்தால் பொல்லா திருடரை பிடித்திடுவேன். நான் மட்டும் போலீஸா இருந்தேன்னா பெரிய பெரிய பொல்லா திருடர்களை எல்லாம் ஓடி போய் பிடிச்சிடுவேன். காலி சிறைக்குள் தள்ளிடுவேன். கம்பி என்ன செய்திடுவேன். திருடர்களை பிடிச்சா என்ன பண்ணுவோம்? வீட்டுல கொடுத்து வச்சு விருந்தா வைப்போம் இல்லையா? என்ன பண்ணீங்களா? என்ன பண்ணுவோம்? உடனே அவங்களை எடுத்துட்டு போயிட்டு சிறையில் அடைச்சிடுவோம். ஆமாவா இல்லையா? இதான் சொல்றாங்க.
காலி சிறைக்குள் தள்ளிடுவேன். காலி சிறைக்குள் தள்ளிடுவேன். கம்பி என்ன செய்திடுவேன். கம்பி அங்க ஒரு 10-15 கம்பி இருக்கும். அந்த கம்பிக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. அந்த கம்பியை தாண்டி அவங்களால வெளில வரவே முடியாது. அந்த கேட்டை கடந்தாதான் வெளில வர முடியும் இல்லையா? அதனால சொல்றாங்க கம்பி என்ன செய்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியவா பண்ணீங்களா? போலீஸ் விளையாட்டு விளையாட என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து குடுக்குறது நீ ஓடுவேன். ஒரே ஒரு திருடன் இருப்பான். அவனை ஓடி போய் நீ பிடிப்பேன். திருடரை பிடிக்கிறது தானே போலீஸ் விளையாட்டு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. போலீஸாக நான் இருந்தால் கொல்லா திருடனை பிடித்திடுவேன். காலி சிறைக்குள் தள்ளிடுவேன். கம்பி என்ன செய்திடுவேன். புரியல பண்ணீங்களா? இந்த பல்சுவை பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். டாக்டராக நான் இருந்தால் நாடி பிடித்து பார்த்திடுவேன். நாக்கை நீட்டி என்றிடுவேன். நன்றாய் ஊசி போட்டிடுவேன். வாத்தியாராய் நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன். பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுழித்திடுவேன். வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன். டக் டக் என்று பொய்யர்களை நாளே கேள்வியில் மடக்கிடுவேன். என்ன பண்ணீங்களா? நடிகனாக நான் இருந்தால் நாடகம், சினிமா, வானொலியில் அடடா என்று மெச்சிடவே அற்புதமாக நடந்திடுவேன். சிப்பாயாக நான் இருந்தால் துப்பாக்கியுடன் இருந்திடுவேன். எப்பொழுதும் நான் துணிச்சலுடன் எதிரிகளை ஓட செய்திடுவேன். போலீஸாக நான் இருந்தால் பொல்லா திருடனை பிடித்திடுவேன். காலி சிறைக்குள் தள்ளிடுவேன். கம்பி என்ன செய்திடுவேன். இந்த பாட்டை எழுதுவர் யாரு? குழந்தை கவிஞர் ஆழா பள்ளியப்பான்றவரு எழுதுறார். என்ன பண்ணீங்களா? நீங்களும் இதே போல பெரியவர்களானவன என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நல்ல நல்ல செயல்களை செய்ய பழகி கொள்ள வேண்டும். புரியுதா பண்ணீங்களா? நீங்களும் எல்லாரும் நல்லா படிச்சு ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, வக்கீலாகவோ மாற வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி. 4ஆம் வகுப்பிற்குரிய செய்யுள் 14 நானாக இருந்தால். பல்சுவை பாடல் பார்த்தோம் இல்லையா குழந்தைங்களா? டாக்டராக நான் இருந்தால் நாடி பிடித்து பார்த்திடுவேன். நாக்கை நீட்டு என்றிடுவேன். நன்றாய் ஊசி போட்டிடுவேன். புரியுதா குழந்தைங்களா? நான் டாக்டராக மட்டும் இருந்தேன்னா நாக்கை நீட்டுன்னு சொல்லுவேன். நாடி பிடிச்சு பார்ப்பேன். நாக்கை நீட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஊசியும் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரியுதா குழந்தைங்களா? நீங்கள் பெரியவர்களானோன்னு என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? டாக்டரானா என்ன செய்வீங்க? போலீஸானா என்ன செய்வீங்க? அப்படின்ற பல்சுவை பாடல் தான் இது. நீங்கள் டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் குழந்தைங்களா. 4ஆம் வகுப்பிற்குரிய செய்யுள் 14 நானாக இருந்தால். பல்சுவை பாடல் பார்த்தோம் இல்லையா குழந்தைங்களா? டாக்டராக நான் இருந்தால் நாடி பிடித்து பார்த்திடுவேன். நாக்கை நீட்டு என்றிடுவேன். நன்றாய் ஊசி போட்டிடுவேன். புரியுதா குழந்தைங்களா? நான் டாக்டராக மட்டும் இருந்தேன்னா நாக்கை நீட்டுன்னு சொல்லுவேன். நாடி பிடிச்சு பார்ப்பேன். நாக்கை நீட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஊசியும் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புரியுதா குழந்தைங்களா? நீங்கள் பெரியவர்களானோன்னு என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? டாக்டரானா என்ன செய்வீங்க? போலீஸானா என்ன செய்வீங்க? அப்படின்ற பல்சுவை பாடல் தான் இது. நீங்கள் டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் குழந்தைங்களா. வாத்தியாராய் நான் இருந்தால் வகுப்பில் பாடம் நடத்திடுவேன். பார்த்து பரீட்சை எழுதுகிற பையனுக்கு சுழித்திடுவேன். நான் மட்டும் டீச்சராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? வகுப்பில் பாடம் நடத்துவேன். பார்த்து எழுதுகிற பசங்க எல்லாம் காதை பிடிச்சி திருக்கிடுவேன். பரீட்சையில் சுழிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இல்லையா குழந்தைங்களா? அதுக்கான அர்த்தம் தான் இது. வக்கீலாக நான் இருந்தால் வழக்கை நன்றாய் நடத்திடுவேன். டக் டக் என்று பொய்யர்களை நாளைய கேள்வியில் மடக்கிடுவேன். என்ன குழந்தைங்களா? நான் மட்டும் வக்கீலாக இருந்தேன் வச்சுக்கையேன், வழக்கை ரொம்ப நல்லா நடத்துவேன். டக்கு டக்குன்னு கேள்வி கேட்குறதுல திருடர்கள் முழித்து உடனே மாட்டிக்கொள்வார்கள் அப்படி சொல்வீங்க இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நடிகனாக நான் இருந்தால் நாடகம், சினிமா, வானொலியில் அடடா என்று மெச்சிடவே அற்புதமாக நடித்திடுவேன். நான் மட்டும் நடிகனாக இருந்தேன்னா நாடகம், சினிமா, வானொலி இது எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? சிப்பாயாக நான் இருந்தால் துப்பாக்கியுடன் இருந்திடுவேன். எப்பொழுதும் நான் துணிச்சலுடன் எதிரிகளோட செய்திடுவேன். புரியுதா குழந்தைங்களா? நான் மட்டும் சிப்பாயாக இருந்தேன்னா, இராணுவ வீரராக இருந்தேன்னா எப்பொழுதும் கையில் துப்பாக்கியோடு இருப்பேன்.
அது மட்டும் இல்லை, எப்போதும் துணிச்சலுடன் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் இதெல்லாம் சொல்கிறா? குழந்தை கவிஞர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் குழந்தைங்களா இருந்தால் என்னெல்லாம் பேசுவீங்கன்னு அதே சிந்தனையில் அவர் பேசுகிறாரு. புரியுதா குழந்தைங்களா? போலீஸாக நான் இருந்தால் பொல்லா திருடனை பிடித்திடுவேன், காலி சிறைக்குள் தள்ளிடுவேன், கம்பி என்ன செய்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் மட்டும் போலீஸாக இருந்தால் திருடனை பிடிச்சிடுவேன், காலி சிறைக்குள்ளே தள்ளிடுவேன், அவனை கம்பி எண்ணெய் வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா குழந்தைங்களா? இதெல்லாம் சொன்னவர் யார்? திரு அழ வள்ளியப்பா அப்படிங்கிற குழந்தை கவிஞர். குழந்தைகளான நீங்கள் ஒரு விஷயத்தையும் எப்படி பார்த்து சிந்திப்பீர்களோ அதே பார்வையில் அவர் சிந்தித்து எழுதிய பல்சுவை பாடல்கள் ஆகும். புரிகிறதா குழந்தைங்களா? நன்றி.